அட்லாண்டா கணேஷ் அருமையான ஒரு சிறுகதை. செப்பரேட்லி லிவிங் டுகெதர் என்கிற ஒரு வித்தியாசமான வாக்கியத்தை வைத்துக்கொண்டு ஒரு அருமையான கதையை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இதை ஒரு நாவலாக கூட எழுதக்கூடிய அளவுக்கு மிக ஒரு நுட்பமான கதை. எதுவுமே அளவோடு இருக்க வேண்டும், அந்த அளவை தாண்டினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். பாமா, ஸ்ரீதர், இதற்கு நடுவே ராஜேஷ்குமார் ஆகிய நான், இந்த 3 கதாபாத்திரங்களும் உங்களால் படைக்கப்பட்டு மிக அற்புதமாக ஒரு கதையை சொல்லியிருக்கிறீர்கள். அதிலும் கதையின் கடைசியில் அந்த பெண்ணை எனக்கு மகளாக்கி அங்கேயும் ஒரு சென்டிமெண்டல் டச்சை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மிகவும் அற்புதம். அதே போல ஒரு நல்ல உதாரணம், சினிமா நடிகர்கள் ஷூட்டிங் என்று அலைந்தால் அவருடைய வாழ்க்கை என்னவாகும் என்று அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் விட மனைவி என்பவள் ஒரு அற்புதமான உறவு. அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். புத்தகங்கள் என்பது ஹாபி, அதாவது ஓய்வு நேரத்தை கழிப்பதற்காக நாம் படிக்க வேண்டிய புத்தகங்கள், அது யாருடைய புத்தகமாக இருந்தாலும் சரி. அதே போல உணவு நன்றாக இருந்தால் அதையே நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் எப்படி உடம்பின் ஆரோக்கியத்திற்கு அது கேடாக முடியுமோ, அதே போல ஒரு ஹாபியை நாம் தொடர்ந்து மனைவியை பொருட்படுத்தாமல் செய்து கொண்டே இருந்தால் இல்லறத்திலே ஒரு விரிசல் வரும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். இது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு கதை. இந்த சொல்லாமலேயே என்கிற கதை மிகவும் அற்புதமாக ஒரு நல்ல செய்தியை தாங்கி வந்திருக்கிறது. அதுவும் அவருடைய பெற்றோர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிடக்கூடாது என்பதற்காக 2 பேரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருப்பதும் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்கரு. இந்த கதைக்கருவை என்னால் ஒரு நாவலாக்க முடியும், ஆனால் அது உங்கள் சொத்து. நீங்கள் அற்புதமாக இந்த கதையை சொல்லியிருக்கிறீர்கள். என்னுடைய பாராட்டுக்கள். என்னை ஒரு கதாபாத்திரமாக வைத்து ஒரு அருமையான ஒரு சிறுகதையை கொடுத்திருக்கிறீர்கள். வாழ்க உங்களுடைய திறமை. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ். இந்த கதையை பத்தி முக்கியமா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். அதாவது இந்த கதையுடைய டைட்டில் சொல்லாமலே. இந்த விஷயத்த சொல்லாமலே இருக்க மனசு வரல. ஏன்னா இந்த கதைய நான் மர்மக்கதை மன்னன் அண்ட் கதைகளை அருமையாக அட்டகாசமாக எழுதுற திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அனுப்பி அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டிருந்தேன். 1600 நாவல்களை எழுதியிருக்கும் நமது ராஜேஷ்குமார் அவர்கள் இந்த கதையை பத்தி ரொம்ப அருமையான கதை, அட்டகாசமான கதை, நல்லா இருக்கு சிறுகதை, இதை நான் ஒரு பெரிய கதையாவே எழுத முடியும், ஆனா இது உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்ட உடனே மனசு அப்படியே ஆஹா, எவ்வளவு தூரம் அடுத்தவங்களுடைய கற்பனைக்கு கதைக்கு இவர் மதிப்பு கொடுக்கிறாருங்கிறது புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே நேரத்தில் இந்த கதை உருவான விதத்தையும் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா மற்றவங்க போல நம்மளும் நியாயமா இருக்கணுங்கிற ஒரு உணர்வு தான். இந்த கதை எப்படி என் மனசுல உருவாச்சுன்னா, என்னுடைய கதை சூப்பர்வைசர் திரு கணேஷ் தேவி ஜூனியர் அவர்கள் வேற ஒரு கதையை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ற போது, அமெரிக்காவில் வாழற அந்த பெண் தன்னுடைய தம்பி அவ வீட்டுக்கு வர வேண்டாம், எப்படி அவாய்ட் பண்றதுன்னு யோசிக்கிறாங்கிற மாதிரி ஒரு காரணம் நான் கொடுத்திருந்தேன். அதுக்கு அவர் சொல்ற போது, இந்த காரணத்தை விட அந்த லேடி வீட்டுக்கு தெரியாம டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த டிவோர்ஸ் விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது, அதனால தம்பி வந்தா அது உடஞ்சிருமேங்கிற பயத்தில் தான் செய்யலைங்கிற மாதிரி சொன்னாரு. அது பச்சக்குன்னு மனசுல ஒட்டிக்கிச்சு. அடடே, நல்ல விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வைத்து வேற ஒரு கதை நான் செஞ்சேன்.
ஸோ இப்போ அவருக்கு நான் அந்த கிரெடிட்டை கொடுக்கணுமா வேணாமா? ஏன்னா உயர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு, இது உங்கள் சொத்துங்கிறாரு. ஏன் சொத்துங்கிறதுல பாதி தான் எனக்கு. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது இந்த கதையை எழுதுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தவர் நமது கணேஷ் தேவி ஜூனியர் அவர்கள். அதனால அவருக்கு நன்றி கூறி இந்த கதையை உங்களுக்கு தருகிறேன். பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. நம்ம கதாநாயகி பாமாவும் கதாநாயகன் ஸ்ரீதரும் பிரிஞ்சிட்டாங்க. அதான் அந்த இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு விளாபரியாக சொல்லிட்டேன். அப்படிப்பட்டவங்க ஒரே வீட்டில் இருக்காங்க. ஃபார் த சிம்பிள் ரீசன், அவங்க அப்பா அம்மா மேலே உள்ள பாசத்தினால அவங்க 2 பேரையும் நம்ம என்றைக்கும் ஷாக்கை கொடுத்து அவங்க ஆயுசை குறைச்சிடக்கூடாதுங்கிற பயத்துலையும் கவலையிலையும் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி இருக்கிற போது கூட பழகின சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு டவுட் வருது. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கு போல் இருக்கே, ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லையே அப்படிங்கிற டவுட்டு என்ன இருந்தாலும் பழகினவங்களுக்கு வரும் இல்லை. ஆனால் 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட்டாக அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸுக்கு வரவங்கெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இன்னைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களா, வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டால், ஐயோ இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அது இருக்குன்னு ஏதாவது காரணத்தை சொல்லி கழிச்சு கட்ட எல்லாம் முடியும். அதுக்கப்புறம் அவனை பார்க்கறதுக்குன்னு 1-2 பேர் வருவாங்க. அண்ட் அதில் அடிக்கடி அவனுடைய செக்ரட்டரி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா. கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு அழகான பெண் வீட்டில் டிஸ்கஷன்லாம் பண்ணணும், வைக்கணும், போகணும் வர. அதில் நம்ம ஸ்ரீதருக்கு ஒரு சாட்டிஸ்டிக் ப்ளஷர். ஏய் நீ இல்லைன்னா என்னடி, எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. பாமா அவனை இரிட்டேட் பண்ணுறதுக்காக வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற அமெரிக்கன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக பழகிற ஆரம்பித்தா. அதாவது 2 பேருக்குமே ஒருவரை ஒருவர் இரிட்டேட் பண்ண, அதே மாதிரி அவன் மனசில் ஒரு எரிச்சல், இவன் மனசில் ஒரு இது வர்றதுக்காக 2 பேரும் இந்த மாதிரிலாம் கேம்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. எனிவே, அந்த கிறிஸ்டிங்கிற பொண்ணு ஆல்ரெடி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் அவளுக்கு எந்த விதத்துலையும் இவன் மேலே ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் வக்கீல் துறையில் ரொம்ப நல்லா வரணுங்கிறதுக்காக அவளும் லா படிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்கிட்ட சில பாயிண்ட்ஸ்லாம் கேட்க வைக்க போக வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வரத இவன் இவளுக்கு இரிட்டேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி பார்த்தான். அதே போல் அவளும் அவனை இரிட்டேட் பண்ண பக்கத்து வீட்டு 2 ஆம்பளைகிட்ட பேசி பண்ண. பக்கத்து வீட்டில் இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக ஹாப்பியாக இவெல்லாம் பேசுகிறத பார்த்து அந்த வெள்ளைக்காரனோட ஒய்ஃபுக்கு பெரிய ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு, ஹஸ்பண்டை போட்டு சாத்த ஆரம்பிச்சுக்க. அவள் கற்றுன்னு கத்தி எல்லாம் பண்ணி இவ்வளோ ஒரு தடவை அனாவசியம் கணவனோட பேசுகிற வேலையில் வச்சுக்காதீன்னு சொல்ல அப்படியே ஷவுட்டில் அரைஞ்ச மாதிரி போச்சு அவளுக்கு. என்னடா இது, ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம், என்னவோ இன்டென்ஷன்லாம் கற்பிக்கிறாள்ன்னு யோசிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் விலகினா வச்சா. இன்னைக்கு நடுவில் அவங்க அப்பாவும் அம்மாவும் 2 தடவை வந்துட்டு போகிறாங்க. அதாவது நம்ம கதாநாயகன் சுப்பிரமணி லக்ஷ்மி அவன் அப்பா அம்மா, ஸ்ரீதருடைய அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்து ஒரு 15 நாள் 2 நாள் இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு என்னவோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, வி ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு. என்னவோம்மா சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள்லாம் இருக்கா மாதிரி. புருஷன் பஞ்சாயத்துக்குள்ளே சண்டைகள் கொஞ்சம் அப்பப்போ வரும். ஒருவேளை நாங்கள் வரத்துக்கு 1 நாள் முதல் நாள் வந்துருச்சு வருவது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு 4 நாளைக்கு மேலாம் போகக்கூடாது அது அப்படின்லாம் அட்வைஸ்லாம் பண்ணிட்டுக்கிட்டு அவங்க போனாங்க. அதே மாதிரி பாமாவோட அப்பா அம்மா வந்த போதும் வித்தியாசங்களை பார்த்தாங்க. அண்ட் அவங்களும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இப்படியாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற போது ஹாப்பியாக ஒரு நாள் எனக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் டுடே கமிங் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் டைனிங் டேபிளில் இருக்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப், he will be here for a day or 2 and we have equal rights in this house னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று ஸ்ரீதர் வைக்க, அலட்சியம் அதை எடுத்து பார்த்துட்டு அப்படி தூக்கி போட்டு, உனக்கு யாரும் கெஸ்ட் இருந்தால் எனக்கு என்னங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கா. அன்றைக்கி சாயங்காலம் பார்த்தா ஒரு சின்ன சூட்கேஸோட
அவனுடைய மானசீகமான குரு இல்லைன்னா அவன் அப்படியே ஆராதிக்கிற அந்த ரைட்டர் ராஜேஷ்குமார் வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. இவன் எதாச்சியா ஏதோ கிச்சனில் பண்ணிட்டு இருந்தவ திரும்பி பார்த்துட்டு, இவ்வளோக்கும் அடையாளம் தெரியுமே, பெரிய ரைட்டர், ஊர் உலகத்தெல்லாம் தெரிஞ்சவர், கிட்டத்தட்ட 1600 நாவல்ஸ் எழுதியிருக்காரு, சஸ்பென்ஸ் கிங்கு. இங்கே படங்களை ஆல்ஃப்ரட் ஹிச்காக்னா இந்தியாவில் நம்ம ராஜேஷ்குமார்னு. சார் வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்ல ஸ்ரீதர் ஒரு பார்வை பார்த்து, என் கெஸ்ட்டை நீ ஏண்டி வந்து கொலாவற, குறுக்க உள்ளே வராதேங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்க, அவன் டக்குன்னு ஒன்று ஹலோ அப்படின்னு அவரு சொல்ல, கிச்சனுக்கு வந்துடுறா, அது பண்ணுறா, வைக்கிற போகிறான். அவனே போய் காஃபி ஃபீலாம் போட்டு அவரை கொடுத்து உட்கார சொல்லி பண்ணி, சார் மேலே இருக்குது சார் உங்கள் ரூமு, இந்த ரூமை காட்டிடுறேன், அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது, இருக்குது, எல்லா சௌகரியங்களும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் சார். நீங்கள் ரொம்ப ஷார்ட் ஸ்டே தான் சார், 2 நாள் தான் தங்க போகிறீங்கிறீங்க, மனசுக்கு வருத்தமாக இருக்குது சார், கொஞ்சம் ஒரு வாரம் இருக்க மாதிரி வரக்கூடாதா சார்னு சொல்ல, இல்லை என்ன இங்கே தமிழ்ச்சங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக ஒரு 10-15 இடத்துக்கு வந்திருக்கேன், அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேஷ்வில்ல கூப்பிட்டது. இங்கே சில பெரிய மனிதர்கள் நம்ம நெப்போலியன் மாதிரிலாம் இருக்கிறவங்க தான் கூப்பிட்ருக்காங்க, அதில் ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு நீங்கள் என்னுடைய அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஃபேனாக இருக்கிற நீங்கள் 15 வயதுலேருந்து இன்றைக்கி உங்களுக்கு கிட்டத்தட்ட 35 வயசாக போகுது, என்னுடைய உயிர் ஃபேனாக இருக்கிற உங்களை பார்க்காம போக மனசு இல்லை. அதனால தான் நான் வரதை பற்றி உங்களுக்கு எழுதியிருந்தேன். நேஷ்வில்ல 2-3 நாள் தங்குற போதும் உங்களோட தங்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை விட பாக்கியம் எனக்கு என்ன சார் வேணும்? ஒரு ரசிகனை இப்படி மதிக்கிறீங்களே நீங்கள் ராஜேஷ்குமார் அவர்கள், எல்லாம் கையில் காலில் விழுந்து அவருக்கு ராஜோபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ண, அப்பப்போ அவர் இவகிட்ட பேசுகிற போது, ஹலோ ஹவாரியுமா, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அது இதுன்னு பேசுகிற போது, நான் உங்கள் டாக்டர் மாதிரி சார், நீங்கள் எதுக்கு என்ன வாங்க பொங்கலாம் சொல்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப இதாக பண்ணி காலில் விழுந்து நமஸ்காரில் பண்ணி உங்கள் ஆசீர்வாதம் சார்லாம் சொல்லி இதை பண்ணி, அவரும் அந்த வீட்டில் இருக்கிற வித்தியாசங்களை பார்க்குறாரு, வைக்கிறாரு. அவருடைய ப்ரோக்ராம் பிச்சு உதறது பிரமாதமாக போகுது. அண்ட் ஒரு 1 hour டாக் ஷோ மாதிரி கொடுக்குறாரு. அவருக்கு எப்படியெல்லாம் கதைகள் அவர் பிடிப்பார், நாட்டுன்னு வரும், அது வரும்னு. ஸோ நேஷ்வில் தமிழ் சங்கத்தில் ஒரே சந்தோஷம், பெரிய டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ வந்திருந்தா பாமா, பட் ஒரு கடைசியில் முடிஞ்சவொடனே டக்குன்னு பாட்டு கிளம்பி போயிட்ட, டின்னர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல, வைக்கல போல். வீட்டிலே தங்குறதுனால ராஜேஷ்குமாரால் இந்த வித்தியாசங்களை உணர முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கிற போது அன்றைக்கி நைட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க. ஹாலிடே தான் ஆக்சுவலாக, அது வந்து ஒரு மண்டே, பட் இந்த மெமோரியல் டே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹாலிடே வந்ததுனால எல்லாருக்கும் லீவு. ஸோ இவர் உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டு அவருடைய ரசிகன் ஸ்ரீதர்ட்ட ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப அருமையாக இருந்து, இன்றைக்கி மத்தியானம் எனக்கு 2 மணிக்கு ஃப்ளைட்டு, ஒரு 12 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க சார், நான் உங்களுக்கு கொண்டு வந்து விட்றேன் சார்லாம் சொல்ல, இல்லை அதெல்லாம் ஓகேப்பா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை ஓடுது? என்னது எங்களுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இது பாரு, பொய் சொல்ல மட்டும் யோசிக்காத, ஏன்னா உனக்கு பொய் சொல்ல தெரியல. ஏன்னா நானாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வேறு விதமாக டீல் பண்ணியிருப்பேன், என் கதைகளில் வித்தியாசமாக கொடுத்துருப்பேன். பட் உங்கள் 2 பேருக்குமே பாவம் பொய் சொல்ல தெரியாமல் முழிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் வருது ஸ்ரீதருக்கு. இந்த மாதிரி சார், நான் ஒரு புஸ்தக புழு சார், உங்கள் புஸ்தகத்தை படிக்கிறதுனால எனக்கு நல்லது எவ்வளோ நடந்தது சார், ஆனால் ஒரு பெரிய வினயம் நடந்துருச்சு எனக்கும் அவளுக்கும். இப்போ நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டோம் சார் சொல்ல. என்னது டைவர்ஸ் பண்ணி ஒரே வீட்டில் இருக்கீங்களா? அடே கதைக்கு ஒரு வித்தியாசமான நாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்ல, நாட் தட் சார், நாட் தட் சார், நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார், உங்கள் கதையை படிச்சுக்கிட்டே நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறத மறந்ததுனால வந்த வேணா சார் இது. அவள் கோபத்தில் எல்லா புஸ்தகத்தையும் எரிச்சிலாம் பண்ணி இது பண்ணி எங்களுக்குள்ள பெரிய சண்டே ஆகி இது பண்ணுறோன்னு சொல்ல, அவர் எப்படி பார்த்துட்டு, என் புஸ்தகத்தை படிக்கிறதுனால ஏர்போர்ட் போக லேட்டாகி ஒய்ஃபு கவனிக்காமல் என்னையா அது அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏம்மா என்னென்னோ சொல்கிறாரு இவர், உன்னுடைய சைடை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்மா, ஏன்னா பிகாஸ் காயின் ஹஸ் காட் 2 sides அப்படின்னு சொல்ல, சார் அவருக்கு அந்த புஸ்தகத்துக்கு கொடுக்குற மரியாதையில் ஒரு 10% கூட எனக்கு தரமாட்டார் சார், அவர் ஒரு புஸ்தக புழு. எனக்கு கூட முதல்ல ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருப்பார் இவர், இவ்வளோ படிக்கிறாரு வைக்கிறாரு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால்
படிப்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே பார்த்தாரு. உண்மையிலே நீ என் டாக்டர் தான்மா, கை கொடுமா. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் மட்டும்தான் படிக்கணுமே தவிர மற்ற முக்கியமான வேலைகள் அது இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் அது நாவலோ சினிமாவோ அதோ இதுவோ பார்க்கவும் கூடாது, படிக்கவும் கூடாது. வாழ்க்கையில் சில டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். முக்கியமாக ஒய்ஃபும் புருஷனும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் தடையாகவே இருக்கக்கூடாது. அந்த புஸ்தகத்து மூலமாக நம்ம பிரெயின் இம்ப்ரூவ் ஆகணுமே தவிர குறையக்கூடாது. சே, என்னுடைய ரசிகன்னு சொல்கிறதுக்கே எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்கேப்பா ஸ்ரீதர் அப்படின்னு சொல்ல அவன் பொலன்னு கண்ணீர் விட்டு, சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், ரொம்ப அவமானப்படுத்தி புஸ்தகத்தில் கிழிச்சு நெருப்பில் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன் சார், லேட் பண்ணிட்டேன் சார். அந்த ஒரு தடவை மட்டும்தான் லேட் பண்ணியிருக்கீங்களா? அப்போது நிச்சயமாக அவள் பண்ணது தப்பு இல்லை சார், மேலும் சில சமயம் பண்ணேன். அப்புறம் இதையே தொழிலாக வச்சுருக்கீங்க நீங்கள். புஸ்தகம் படிக்க வேண்டியதுதான். ஒரு ஹாலிடேயில் ஒரு 2 hours படிக்கலாம், 3 hours படிக்கலாம். மற்ற நேரத்தெல்லாம் ஒய்ஃப் ஒரு கூட இருக்கிறவங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்கள் லைஃப்பில், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க. அவங்க படிக்க மாட்டா சார், அவ நீங்கள் படிக்கிறதுனால அவ்வளோ படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நோ, அவங்க இன்ட்ரெஸ்ட் வேறவா இருக்கும். அவங்களுக்கு டென்னிஸ் ஆட தோணும், இல்லைன்னா பேட்மிண்டன் ஆட தோணும். பக்கத்து வீட்டுக்காரனோட போய் ஆடிட்டு இருந்தாக்க உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே இருக்குமா? ஐயோ, அது வேறு பிரச்சனையாக இருக்குது சார். என்ன பிரச்சனை அது? இப்போ உங்களை தேடி 4 பேர் வருவாங்க, அதில் பொம்பளை ஒன்று இருக்கலாம். அவங்களுக்கு மனசு, ஆமாம் சார் செக்ரட்டரி அடிக்கடி வந்துட்டு, ஐயோ அதுக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா சார், கல்யாணம் ஆக போகுது சார். அப்போது ஒருத்தர் இரிட்டேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் என் கதையில் எவ்வளோ எழுதியிருக்கேன்ப்பா ஸ்ரீதர். உன் மேலே எனக்கு மரியாதையே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ப்ளீஸ் தயவுசெய்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க, வாழ்க்கைங்கிறது 2 பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஹாபி இருக்கலாம், அது இருக்கலாம், அது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை கரெக்டாக செய்யணும். இப்போ பல சினிமா நடிகர்கள் அவங்க ஒய்ஃப் நடிகை இல்லைனாக்கா ஒத்து போகிறது கஷ்டமாக இருக்கு. ஏன்னா பிகாஸ் அவங்க பிஸி பீரியடில் ஷூட்டிங்னு அலையிறாங்க. அதுவும் முக்கியமாக மற்ற பொண்ணுங்கள்லாம் கட்டி பிடிச்சி ஆடுறது வைக்கிறது போகிறதெல்லாம் ஒய்ஃப் பார்க்குற போது மனசுக்குள்ளே ஓரமாக ஒரு எரிச்சல் பொறாமல் வரத்தான் செய்யும். அதனால தான் பல குடும்பங்கள் பிரியுது. அதே மாதிரி நார்மல் லைஃப்பில் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம், பிடிச்சது சந்தோஷமாக படிங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. எப்படி நீங்கள் தூக்கத்துக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களோ, ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களோ, அதுபோல் உங்களுடைய ஹாபிக்கும் நேரத்தை ஒதுக்கணும். இல்லைன்னா ஐம் ஸோ சாரி, இங்கே வந்ததுக்கு நீங்கள் 2 பேரும் அந்த டைவர்ஸ்லாம் மறந்து இணைந்து இருக்கிறத பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். இல்லைன்னா தயவு செய்து நீ ரசிகனாக இருக்க வேண்டாம், என்னுடைய புஸ்தகத்தை நீ படிக்கவே வேணாம்ப்பா ஸ்ரீதர். அம்மா நீ என் பொண்ணு மாதிரிம்மா, என்னை மன்னிச்சுக்கம்மா. இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு சொன்னா நான் எழுத்துத்துறைக்கே வந்திருக்க மாட்டேம்மான்னு சொல்ல, அம்மா அவர் காலில் வந்து கதறி, சார் சத்தியமாக நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன் சார், சத்தியமாக நான் ஃபாலோ பண்ணுறேன் சார்னு சொல்ல, அந்த பொண்ணு உண்மையிலேயே ராஜேஷ்குமார் அவர்களே நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி சார். எனக்கு எவ்வளவோ சங்கடங்கள் இருந்தது, இதை மட்டும் அவர் ஃபாலோ பண்ணாருன்னா நானும் அவரும் ஒரு 70 வருஷத்துக்கு சந்தோஷமாக இருப்போம் சார் அப்படின்னு சொல்ல, ராஜேஷ்குமார் தம்பி ஸ்ரீதர் எனக்காக வேண்டிய ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அந்த சத்தியத்தை மீறாம இரு, 70 வருஷம் நீங்கள் சேர்ந்து இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சத்தியமா சார்னு சொல்ல, அப்படியே பாமாக்கு புல்லரிக்க சொன்ன வார்த்தை தவற மாட்டார் சார். ஒரு சொல்ல, பாவி உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா, சே நல்ல பொண்ணுப்பா அவ, என் பொண்ணுடா அவ அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான். அந்த 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக கட்டிக்கிட்டு ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைத்தார் நம்ம பெரிய எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.